Hi friends, welcome to our channel Friends of Accounts. இன்றைக்கி நம்ம சேனலில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 1ல் 4th யூனிட் பார்க்க போகிறோம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எப்பயுமே நம்ம சம்ஸ் தான் பார்ப்போம். இன்றைக்கி டேரெக்டாக தியரி போய்ட்டு அதுக்கப்புறம் சம் போகலாம். பிகாஸ் நமக்கு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தியரி ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சம்குள்ளே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்கை பார்ப்போம். A fund flow statement is a statement prepared to analyze the reason for change in financial position of company between two balance sheet. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் கம்பெனி எப்படி இருக்குன்றத, என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குது ரீசனபிளாக அப்படின்றத பேலன்ஸ் ஷீட் வச்சு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு 2 பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஒன்று இன்ஃப்ளோ அண்டு அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்டு, செகண்டு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு. இது ரெண்டுமே பர்டிகுலர் பீரியடை வச்சு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ரைட்ஸ் டு சே தட் அ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர் டு எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன் ஆஃப் கம்பெனி. இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷனை வச்சு கம்பெனியை தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 அதாவது 2 இயருடைய ஃபிகர்ஸையும் காட்டும். ஒன்று வந்து கரண்ட் இயர், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர். ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பட் it will not explain has why the movement has happened. Let's say the expand of use of long term fund and short term fund. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத லாங் டேர்ம்லேயும் ஷார்ட் டேர்ம்லேயும் இவங்க டேரெக்டாக சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவாங்கன்றத பார்ப்போம். ஓகே, இப்போ அவங்க டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பட் ஹியர் இஸ் வை ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர். எதுக்காக ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ப்ராட்லி ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வில் given the following 2 information. ஒன்று வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட், ஃப்ரம் வேர் த ஃபண்ட்ஸ் ஹாவ் கம் இன், எங்கேருந்து ஃபண்டு வருது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட், வேர் திஸ் ஃபண்ட் ஹேஸ் பீன் யூஸ்ட், எங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு சோர்சஸ் ஆஃபில் எங்கேருந்து வருதுன்னும் அப்ளிகேஷனில் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட இதை முடிஞ்சிச்சு. செகண்டு நம்ம பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஃபண்டில் இட்ஸ் டாக்ஸ் அபவுட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபண்ட் அவைல் ஃப்ரம் ஓனர்ஸ் அவுட்சைடர். ஓனரும் பயன்படுத்துகிறாங்க அண்டு அவுட் சைடரும் பயன்படுத்துகிறாங்க இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்டை. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஹவு த ஃபண்ட்ஸ் ஹாவ் பீன் யூட்டிலைஸ்டு, எங்கெல்லாம் இது யூட்டிலைஸ்ட் ஆகுது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஃபண்ட் டிப்ளாய்ட் இன் ஃபிக்ஸட் அசட், அதாவது இது ஃபிக்ஸட் அசட்டுக்கும் கரண்ட் அசட்டுக்கும் இதை வந்து அப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சோர்சஸ் ஆஃப் ஃபண்டில் எங்கேருந்து வருது, யார் யார்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தோம். அதில் ஒன்று ஓனர்கிட்டேருந்தே வரலாம், இல்லைனா வெளியாள்கிட்டேருந்து வரலான்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து கரண்ட் அசட்லேயும் இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் அசட்லேயும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலி 2 முடிச்சிட்டோம். இப்போ 3rd டாபிக் பார்த்திங்கன்னா, யூசஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். யார் யார் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க? மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் யூசஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஆர் த லெண்டர் ஆஃப் கேபிட்டல். என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்டாக யார் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னா, லெண்டர் ஆஃப் கேபிட்டல் தான் அதிகமாக இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா சொல்கிறாங்க. அடுத்தது, த பே மோர் அட்டென்ஷன் டு த ஃபண்ட் flow statement than the profit and loss and balance sheet. இந்த மோஸ்ட்டாக யார் இதை பே பண்ணுறாங்க, அட்டென்ஷன் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் பேலன்ஸ் ஷீட்லேயும் தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், பேங்கர் who lend the money to company has overdraft or cash credit in return for the interest. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்கர் வந்து மணியே கொடுக்கலாம் கம்பெனிக்கு அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓவர் டிராஃப்ட்லையா இல்லை கேஷ் கிரெடிட்டில் கொடுக்கலாமா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த பேங்கர் யூஸ் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பை த கம்பெனி ஆஸ் ஓவர் டிராஃப்ட் இன் இட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் இன் ப்ரிப்பேரிங் த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்.
ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் சேர்த்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதை வச்சு தான் எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுன்னு அவங்க டெசிஷன் எடுக்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். டேக் த டெசிஷன் ஹேஸ் whether provide it overdraft or cash credit facilities to its claim or not. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்டாவோ இல்லை கேஷ் கிரெடிட்டாவோ எப்படி கொடுப்பாங்களாம், அந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு தான் கிளைம் பண்ணலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் நமக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது. ஃபைனலி நமக்கு எதுக்காக ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? இந்த கிளாஸில் நான் ஏன் தியரி எடுத்தேன்னா, இந்த சம்மில் கண்டிப்பாக இந்த தியரியிலேருந்து நிறைய உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த தியரி நான் எடுத்திருக்கேன். இது புக்கில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதை நான் நெட்லேருந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நம்ம தியரி பார்த்தோம்ல, இப்போ சம் பார்க்குற டைம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா டவுட் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஷெடியூல் ஆஃப் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இதோடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இதில் 4 காலம்ஸ் வருது. ஓகேங்களா? ஒன்று வந்து பர்டிகுலர்ஸ், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ், கரண்ட் இயர் அண்ட் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் 2 காலம் பிரிக்கிறாங்க. ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆனால். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்னா, ஏ பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டில் என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், சண்டே டெட்டார்ஸ், க்ளோசிங் ஸ்டாக். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஏ டோட்டல் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ உங்களுக்கு டோட்டல் பி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஏவையும் பியும் லெஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும், கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், நெட் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொன்னது என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல் அது இன்க்ரீஸாக இருக்கா இல்லை டிக்ரீஸாக இருக்கான்றதை நம்ம இந்த ஃபார்மேட்டை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் கரண்ட் அசெட்டில் எக்ஸ்ட்ரா வேறு என்ன கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ கரண்ட் அசெட்டில் நம்ம சொன்னது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இன் ட்ரேட், outstanding income, prepaid expenses, temporary investment, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கரண்ட் அசெட்டில். கரண்ட் லைபிலிட்டிஸில் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? இது கரண்ட் லைபிலிட்டிஸில் எக்ஸ்ட்ரா கேட்குறது. ஓகே, நம்ம டேரெக்டாக இப்போ சம்க்கு போயிடலாம். சம்மோட கொஷின் பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷெடியூல் ஆஃப் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டலை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஓகேவா? ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆர் லிமிட்டட். ஆர் லிமிட்டடில் எப்படி இதை சேஞ்ச் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைட் போயிடுவோம். லைபிலிட்டிஸில் 1994, ஓகேங்களா, அந்த இயரில் ஈக்விட்டி கேபிட்டலில் 5 lakh கொடுத்துருக்காங்க. 95 அதே 5 lakh கொடுத்துருக்காங்க. டிபெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 3,70,000. ஸோ 95ல் 4,50,000 கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் பேயபிளில் 94ல் 77,000, 95ல் 43,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா 94ல் 96,000, 95ல் 1,92,000 கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக டிவிடெண்ட் பேயபிள் இதில் பார்த்தீங்கன்னா 94ல் 84,000, 95ல் 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லைபிலிட்டிஸோட டோட்டல்ஸை பார்த்துடலாம். 94ல் பார்த்தீங்கன்னா 11,30,000, கரண்ட் இயரில் 12,65,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நான் அசட்டோடைய கொஷனுக்கு போகிறேன். பாருங்கள், அசட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட் கொடுத்துருக்காங்க. 94ல் 6 lakh, 95ல் 7 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 lakh அண்ட் 1 lakh கொடுத்துருக்காங்க கரண்ட் இயரில். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லாஸ்ட் இயரில் 80,000, கரண்ட் இயரில் 90,000. ஸோ ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 1,50,000 அண்ட் இந்த இயரில்
2,25,000 கொடுத்துருக்காங்க. டெட்டாஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் 70,000 இந்த இயரில் 1,40,000 கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக கேஷ் பார்க்க போகிறோம். இந்த கேஷில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 30,000, கரண்ட் இயரில் 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அசட்டோடைய டோட்டல் எவ்வளோ இருக்குது? 11,30,000 94 இயரில். 95 இயரில் பார்த்தீங்கன்னா 12,65,000 இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக சொல்யூஷன் போயிடலாமா? ஓகே, சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் மேலே எழுதியிருக்கேன். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ஷெட்யூல் ஆஃப் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இப்படி எழுதுனா நமக்கு 1 பாயிண்ட் எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ அதை மறக்காமல் எழுதுங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன காலம் பிரிக்க போனால் பர்டிகுலர்ஸ் 1994 1995க்கு ஒரு காலம், சேஞ்ச் இன் இது ஒர்க்கிங் கேபிட்டல் அதுதான் விசின்னு போட்டிருக்கேன். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை இங்கே ஒரு காலமாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொஷின்லேருந்து ஒன்றா எடுத்து நம்ம ஃபார்மேட்டையும் வச்சுப்போம். ஏன்னா ஃபார்மேட் பார்த்து தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ அதனால் ஃபார்மேட் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார்மேட் ப்ளஸ் கொஷின் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபார்மேட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம கொஷின் எடுத்து இங்கே வச்சுப்போம். கரண்ட் அசெட் எதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கரண்ட் அசெட் எதுன்னு பார்த்துக்கிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் அசெட் நமக்கு டேரெக்டாக ஃபிக்ஸட் அசெட்னே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ஃபிக்ஸட் அசெட்டை எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா? இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு கரண்ட் அசெட்டு கிடையாது இல்லையா? ஸோ அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் அசெட் தான். ஸோ இது சிஏன்னு போட்டுக்க போகிறீங்க. அடுத்தது ஸ்டாக்கும் நமக்கு கரண்ட் அசெட் தான். ஸோ அதையும் சிஏன்னு போட்டுக்க போகிறீங்க. இப்போ டெப்டாஸ் இவருமே நமக்கு கரண்ட் அசெட் தான். அடுத்தது ஃபைனலாக கேஷ் இவரும் நமக்கு கரண்ட் அசெட். ஸோ இங்கெல்லாம் கரண்ட் அசெட் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம கரண்ட் அசெட் எடுத்துட்டோம். அடுத்தது நமக்கு ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம கரண்ட் அசெட் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கரண்ட் அசெட் கேட்டதுனால கரண்ட் அசெட் எதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம எடுத்ததை எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, கொஷின் இப்படி வச்சுக்கோங்க. நானும் வச்சுக்கிறேன், தெரியலாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் அசெட் தான் எழுத போகிறோம். கரண்ட் அசெட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம என்ன பார்த்தோம்? கரண்ட் அசெட்டில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? லாஸ்ட் இயரு 80,000 கரண்ட் இயர் 90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியுதா? நமக்கு 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? இந்த டிக்ரீஸில் ஒரு கோட் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளால் இது பண்ண. அடுத்தது நம்மளுடைய கரண்ட் அசெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்டாக் இருக்குது. எவ்வளோ இருக்குது? ப்ரீவியஸ் இயரில் 1,50,000 கரண்ட் இயரில் 2,25,000 இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது என்னது? ஸ்டாக்குன்னு எழுதிட்டு ப்ரீவியஸ் இயரில் 1,50,000 கரண்ட் இயரில் 2,25,000. அப்போது நமக்கு இதில் 75,000 டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸிங் கார்னரில் போட்டு டிக்ரீஸிங்கில் ஒரு கோடு போட்டேன். அடுத்தது நம்மளுடைய கரண்ட் அசெட்டில் டிபெஞ்சர்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயரில் 70,000 இந்த இயரில் 1,70,000 இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். டெப்டாஸ்னு எழுதிட்டு 70,000 அண்டு 1,40,000. ஸோ நமக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்? அதே 70,000 வந்துருச்சு நமக்கு டிஃப்ரென்ஷியேட். ஸோ அப்போ இன்க்ரீஸில் போட்டுட்டு டிக்ரீஸில் ஒரு கோடு. ஸோ அடுத்தது கேஷ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 30,000 கேஷ் வந்து லாஸ்ட் இயரும் இந்த இயரில் 10,000 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸிங்கில் ஒரு கோட் போட்டு டிக்ரீஸிங்கில் 20,000 போட போகிறோம். ஸோ நமக்கு கரண்ட் அசெட் எல்லாமே போட்டுட்டோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஸ்டாக்கு, டிபெஞ்சர்ஸ், கேஷ் இது 4 போட்டுட்டோமா? ஸோ இது போட்டதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் போடணும். ஸோ அந்த டோட்டல் நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். டோட்டல் ஏ எவ்வளோ நமக்கு இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, கோடு போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 80,000, 1,50,000, ஒரு 70,000, ஒரு 30,000. அப்போது டோட்டலாக 3,30,000. அடுத்தது 90,000, 2,25,000, 1,40,000 and 10,000, 4,65,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இது நீங்கள் எதுவும் டோட்டல் பண்ண தேவையில்ல, லாஸ்ட்டாக தான் டோட்டல் பண்ணணும். ஸோ அதை டோட்டல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன். அடுத்தது நம்மளுடைய ஃபார்மேட் பிரகாரம் ஃபார்மேட் எடுத்து காட்டுறேன். ஃபார்மேட் பிரகாரம் கரண்ட் லைபிலிட்டிஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம கொஷினில் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஷினில் கரண்ட் லைபிலிட்டிஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபார்மேட் எப்படி வச்சுருக்கேன். ஸோ கரண்ட் லைபிலிட்டியில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அப்போ இது கரண்ட் லைபிலிட்டிஸ். டேக்ஸ் பேயபிள் கரண்ட் லைபிலிட்டிஸ். அடுத்தது ஏன்னா பில்ஸ் பேயபிளும் டேக்ஸ் பேயபிளும் ஒன்று தான். டிபெஞ்சர்ஸ் பேயபிள் அதுவும் ஓகேங்களா. ஸோ இது மூணும் தவிர மிச்சம் எல்லாமே நமக்கு கரண்ட் லைபிலிட்டி கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் லாங் டேர்மாக இருக்கும். ஸோ அதனால் லாங் டேர்ம்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கோமா. ஃபார்மேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோமா. இப்போ ஃபார்மேட்டை எடுத்து வச்சிடுறேன். கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ்னு எழுதிக்கோங்க. கரண்ட் liabilities எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டேக்ஸ் பேயபிள். டேக்ஸ் பேயபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா. லாஸ்ட் இயர் 77,000. இந்த இயர் 43,000. ஸோ நமக்கு இதில் மைனஸ் எவ்வளோ வந்திருக்கு, 34,000 வந்திருக்கா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிரெடிட்டாஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ, 96,000 லாஸ்ட் இயரில் இருக்குது, எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகேவா. அடுத்தது 1,92,000 இந்த இயரில் இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96,000 டிஃப்ரென்ஷியேட் ஆகுதா, எடுத்து போட்டாச்சு. அடுத்தது டிவிடெண்ட் பேயபிள். டிவிடெண்ட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 87,000, அதில் ஒரு 80,000 இருக்குது கரண்ட் இயரில். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000. அதை இங்கே போட்டுக்குவோம். ஓகேவா, இங்கே போட்டாச்சு. இப்போ இது மூணுத்தையும் எடுத்து எழுதிட்டோம். நீங்கள் எல்லாமே கேட்கலாம், மேலே கரண்ட் அசட்டில் மட்டும் இங்கே இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் இன்க்ரீஸில் போட்டிங்க, டிக்ரீஸ் ஆனதை டிக்ரீஸிங்கில் போட்டிங்களே, ஆனால் லைபிலிட்டிஸை மட்டும் ஏன் போடலன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா லைபிலிட்டிஸை மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகும். இங்கே எப்படி இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸிங்கில் போடுறீங்களோ, டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸிங்கில் போடுறீங்களோ, அது அப்படியே இங்கே உல்ட்டாவாக வரும். இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ்லேயும், டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸிங்லையும் போடணும். ஓகேவா, அதுதான் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எழுதும் போதும் கரெக்டாக வரும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கரண்ட் அசட்டில் ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸிங்கில் டேரெக்டாக போட்டுறீங்களா, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸிங்கில் டேரெக்டாக போட்டுறீங்களா. ஆனால் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸிலையும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸிங்லையும் போடணும். ஓகேவா. இப்போ நம்ம டோட்டல் போட போகிறோம். ஓகேவா. ஏதாச்சும் டவுட்னால் திருப்பி கேளுங்க. ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் பயங்கர ஈஸி. ஓகேவா. ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதில் 2,60,000 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,000, 1,92,000 and 80,000 பொறுத்த வரைக்கும் 3,15,000. ஓகேவா. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஃபார்மேட் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபார்மேட்டில் நம்ம கரண்ட் அசட் கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் ஏ போட்டிருக்கோம்.
கரண்ட் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் பி போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் தான் நமக்கு சி இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல் ஏ மைனஸ் பி, இதுதான் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், எழுதுகிறேன். working capital CA capital A minus P. ஓகேவா? இப்போது நம்ம ஏபியும் பிபியும் மைனஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ எவ்வளோ போட போகிறோன்னா 3,30,000 மைனஸ் 2,60,000 எவ்வளோ வரும் நமக்கு? 70,000 வருது. ஓகேவா? அடுத்தது 4,65,000 அண்ட் 3,15,000 எவ்வளோ ஆகுது நமக்கு? 1,50,000 வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, இது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு கீழே ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. நம்ம ஏ மைனஸ் பி போட்டாச்சு. கீழே net increasing or decreasing in working capital. So இந்த increasing or decreasing working capital இருக்கா, அதை net increasing in working capital. ஸோ இந்த working capital increasing அப்படி வந்துச்சுன்னா BF இப்படி போடணும். சரிங்களா? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 70,000, இங்கே 1,50,000. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 80,000. இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது இந்த இன்க்ரீஸிங் அமௌண்ட்டு தான். இப்போது ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நம்ம கீழே கட்ட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 70 + 80 1,50,000 வருமா? ஓகே. ஸோ இப்போ இது 1,50,000 கண்டுபிடிச்சிருக்கோமா? லெஸ் பண்ணி அடுத்தது இந்த இன்க்ரீஸிங் காலமும் டிக்ரீஸிங் காலமும் சேமாக வரணும். அப்போது 10,000 75,000 + 70,000 + 34,000 7,000 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 1,96,000 வருமா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 20,000, இங்கே 96,000. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 96,000 1,20,000 1,16,000 1,16,000 வரும். அப்போ நமக்கு எவ்வளோ இதில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்க்ரீஸிங் ஆகிருக்க இந்த 80,000 இங்கேயும் கொண்டு வரணும். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல இன்க்ரீஸிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பியில் டிக்ரீஸிங் வரும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே வரணும். புரியுதா? இப்போ 1,66,000 96,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்திருக்கும் ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏவோட டோட்டலையும் பியோட டோட்டலையும் மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு 70,000 வந்துச்சு. அதே மாதிரி கரண்ட் இயரில் பார்த்திங்கன்னா 4,65,000 3,15,000 லெஸ் பண்ணும் போது நமக்கு 1,50,000 வந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்ததில் நமக்கு 80,000 இன்க்ரீஸிங் வந்திருக்கு. ஸோ அந்த இன்க்ரீஸிங்கை போட்டுட்டோம். நம்ம எப்பயுமே சொல்லியிருந்தோம் இல்லையா, லைபிலிட்டிஸில் வந்துச்சுன்னா இன்க்ரீஸிங்கை டிக்ரீஸிங்கில் போடணும். அதுவே அசட்டில் வந்துச்சுன்னா இன்க்ரீஸிங்கில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். 2 இடத்துலையுமே இதை போட போகிறோம். ஒன்று வந்து இன்க்ரீஸ்க்காக போட்டிருக்கோம், இன்னொன்று வந்து டிக்ரீஸில் போட்டிருக்கோம். இது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸாகவும் இது கரண்ட் அசட்டாகவும் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவலைஸ்டு வரும் இல்லையா? ஸோ அதை போட்டதுனால நம்ம பிஎஃப்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த பிஎஃப்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, கரண்ட் இயர்
ஓகே, கரண்ட் இயர் ப்ரொவிஷன். ஓகேங்களா, இதை நான் பென்சிலில் எழுதுகிறேன், நான் உங்களுக்கு தெரியாத மாதிரி பென்னில் எழுதுகிறேன். கரண்ட் இயர் ப்ரொவிஷன். ஸோ இந்த பிஎஃப்க்கு தான் அர்த்தம். ஓகேங்களா, எப்போ நீங்கள் என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆனாலும் நீங்கள் அதை இன்க்ரீஸிங்லேயும் போடுவீங்க, டிக்ரீஸிங்லேயும் போடுவீங்க. அதுதான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலோடைய ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம் புரியலான்னு டவுட் கேளுங்க, ஏன்னா இது 2 தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது புரியலான்னு டவுட் கரெக்டாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியான சம். ஃபண்ட் ஃப்ளோவில் இது வந்து ஒரு பேசிக் சம் தான். இதுக்கப்புறம் இதில் நிறைய இருக்குது. அது வந்து பேலன்ஸ் ஷீட் பேஸ்டு வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வரும். ஸோ அது எப்படின்னு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் patiently watching.